பிரதோஷத்தில் நந்தியை முதலில் வழிபடுவதன் ரகசியம் என்ன தெரியுமா? பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபட மிகவும் புனிதமான நேரமாக கருதப்படுகிறது. இந்த வேளையில் சிவபெருமானின் வாகனமும் பரம பக்தருமான நந்தியை தரிசிப்பது சிறப்பு வாய்ந்ததாக நம்பப்படுகிறது. நந்தி பக்தர்களின் வேண்டுதல்களை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பவராக சைவ மரபில் போற்றப்படுகிறார். பிரதோஷ நேரத்தில் அந்நந்தியை வணங்குவதால் மன அமைதி, குடும்ப நலம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. நந்தியின் காதில் வேண்டுதலை சொல்வதும் பழமையான மரபாக உள்ளது. அதன் பின்னர் சிவபெருமானை தரிசிப்பது முழுமையான பிரதோஷ வழிபாடாக கருதப்படுகிறது. பிரதோஷ வழிபாட்டின் முக்கியத்துவம் என்ன என்றால், இந்து சமயத்தில் பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபடுவதற்கான மிகவும் புனிதமான காலமாக கருதப்படுகிறது. இந்த வேளையில் சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதோடு சிவபெருமானின் வாகனமும் முதன்மை பக்தராகவும் விளங்கும் நந்திக்கும் தனித்துவமான வழிபாடு செய்யப்படுகிறது. குறிப்பாக கோயிலின் முன்பகுதியில் அமைந்துள்ள பொது நந்தியை தரிசிப்பது ஆன்மீக ரீதியாக மிகுந்த பலன்களை அளிக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நந்தி ஏன் சிறப்பு பெறுகிறார்? நந்தி என்பது வெறும் வாகனம் மட்டுமல்ல, சிவபெருமானின் பரம பக்தரும் சிவ ஞானத்தின் அடையாளமாகவும் போற்றப்படுகிறார். எப்போதும் சிவலிங்கத்தை நோக்கி அமர்ந்திருக்கும் நந்தி இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் இடையே பக்தியின் பாலமாக விளங்குவதாக சைவ மரபு கூறுகிறது. எனவே நந்தியை வணங்கி பின்னர் சிவபெருமானை தரிசிப்பது முழுமையான வழிபாடாக கருதப்படுகிறது. பிரதோஷ நாளில் நந்தி வழிபாட்டின் பலன்கள். பிரதோஷ நேரத்தில் நந்திக்கும் அபிஷேகம், மலர் அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் நந்தியை மனமுருகி வழிபடுவதால் மன அமைதி, குடும்ப நலன், தொழில் முன்னேற்றம் மற்றும் தடைகள் நீங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் இந்த வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றனர். வழிபடும் முறை என்ன? பிரதோஷ நாளில் முதலில் விநாயகரை வணங்கி அதன் பின்னர் நந்தியை தரிசித்து பிரார்த்தனை செய்வது வழக்கமாக உள்ளது. சிலர் நந்தியின் காதருகில் தங்களது வேண்டுதல்களை மெதுவாக சொல்வதும் மரபாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன் பிறகு சிவபெருமானை தரிசித்து பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது ஆன்மீக நிறைவை தரும் வழிபாடாக கருதப்படுகிறது. பக்தியின் அடையாளமாக நந்தி வழிபாடு என்பது இறைவனை அடைவதற்கான பக்தி, பொறுமை மற்றும் ஒழுக்கத்தின் அடையாளமாக விளங்குகிறது. பிரதோஷ காலத்தில் நந்தியை பக்தியுடன் வணங்குவது சிவபெருமானின் அருளை பெறும் ஒரு ஆன்மீக வாய்ப்பாக பக்தர்களால் மதிக்கப்படுகிறது. சைவ சமய மரபுகளை பேணும் இந்த வழிபாடு பக்தர்களின் மனதில் நம்பிக்கையையும் இறை உணர்வையும் மேலும் வலுப்படுத்துகிறது. நன்றி, வணக்கம்.